எவன் மூஞ்சில முழிச்சனா கால் எழுந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த உணர்வுகள் தான் அது பெருக்கினை. பேசுறது யாரு, செயல்படுத்துறது யாரு? சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வின் இயக்கங்கள் பதிவாகி மீண்டும் நினைவுக்கு வருது. சூர்வடையும் போது ஆக்கிரமித்துக் கொள்ளும். ஆக்கிரமித்துக் கொள்வது எது? நம் உடல் உள்ள அந்த அணுக்கள் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கும்போது அதுக்கு கிடைக்கிறது இல்லை, பட்னியா இருக்கு. இப்ப இது மீன் பண்ண ஒண்ணு ஒதுங்கி இருக்குது. கொஞ்சம் நாமோ இதெல்லாம் நான் சந்தோஷமா இருந்துட்டு சந்தோஷமா சிரிச்சு ஆடி பாடி முடிஞ்ச உடனே கொஞ்சம் சோர்வடையும். லபக்குன்னு அது முன்னாடி வந்துடும். அவன் சும்மா இருக்கும்போது பாருங்க, என்னை திட்டினவங்க, இடைஞ்சல் பண்ணவங்க, கோவிச்சவங்க நினைவெல்லாம் எங்கிருந்து வருது? ஏற்கனவே நமக்குள் ரெக்கார்ட் பதிவு செய்த உணர்வுகள், அதே உணர்வு அணுக்களுக்கு இந்த பதிவு செய்த உணர்வுகள் அதை இழுத்து மறுபடியும் காத்துல இருந்து எடுத்து அந்த அணுக்களை பிழைக்க வைக்கும். இங்க பதிவு இல்லைன்னா ஒண்ணு, வித்து இல்லைன்னா செடி முளைக்குமா? ஆக மொத்தம் பூமியில என்ன செய்யறோம், மேல இருக்கிற நீங்க அறுத்துறீங்க. ஆனா புல்லு அடுத்தவர் பண்ணிச்சு இந்த வித்து மீண்டும் தன் எண்ணத்தை பெருக்கிட்டார். நீங்க அதை செய்ய இதை செய்தன்னு சொல்லலாம். ஊந்திய உணர்வுகள் இங்கே உண்டு. அப்ப நம் வாழ்க்கையில் எதை உற்று பார்த்தோமோ வீரிய வித்தைகள், அதாவது வெறுப்பு, கோபம், வேதனை, இதையெல்லாம் பிறர்விடம் வேதனைகளை உருவாக்கிவிட்டால் நம் உடல்ல அது பதிவாகிறது. நீங்க மேல இருந்த மாதிரி நீங்க மருந்து கொடுத்தாங்க, எது கொடுத்தாங்க, ஊனுக்குள் இதுக்குள்ள எலும்புக்குள் மறைஞ்சிருக்கு பாருங்க. இதை மாத்துறதுக்கு நம்ம கண்ணின் நினைவு கொண்டறோம். கண்ணால் தான் பதிவு பண்ணது நல்ல நினைவு வரணும். அப்ப ஈஸ்வரான்னு சொல்லி உயிரை என்றோம், அந்த திருவ நட்சத்திரத்தின் பேரறிஞர்றோம். அந்த உணர்வின் சக்தி என்னோட உள்ள அந்த ஜீவான்மா பெறணும். இந்த மாதிரி கோவிச்சங்கள்லாம் பார்த்த உடனே நாம இது பண்ணாலும் கூட அடுத்த நிமிஷமே ஈஸ்வரான்னு சொல்லி அந்த திருவ நட்சத்திரத்தின் பேரறிவும் பேரொழி பெறணும் அப்படின்னு ஏங்கி இருந்த உடனே டக்குன்னு கண்ணை மூடி கண்ணின் நினைவு உயிருடன் வந்து என் உடலுள்ள ஜீவான்மாக்களும் ஜீவாணுக்களும் பெறணும். நம்ம கோபம் வரும்போது அந்த உணர்வின் தன்மை உள்ளுக்கு செலுத்தணும்னு என்ன செய்யுது? இந்த உணர்வின் வேகம் நம்ம கண்ணினால பதிவு செய்த ஊழ்வினை என்ற வித்தை, இந்த கருவழிதான் ருக்மணி பதிவாது. இதே கண்ணின் நிலை கொண்டு இங்க வரும். இதே கண்ணால தப்பு செய்யறோட பதிவு செய்யறோம். அவளுக்காக தான் இந்த மாதிரி செய்தானா அந்த நேரத்தில் அவனை சாப்பிட விடாம செய்யும். புதை ஓடுது, செயல்படும் சிந்தனை ஏற்று போகுது. ரோட்ல போகும்போது அதே தான் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் அங்கே இருக்குது. ஏன்னா தப்பு செய்த உணர்வு அணுக்கள் இங்க இருக்கும்போது இது வித்து இருந்துகிட்டே தான் இருக்கும். எத்தனை கோடி வித்துகளை எடுக்கிறீங்களோ இங்க எடுத்துக்கிட்டே இருக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாற்றணும். அக்ரிகல்ச்சரை எப்படி இது பண்றாங்களோ இந்த வித்து மூல வித்தோட சேர்த்து மற்ற உணர்வுகளை சேர்த்து 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 வித்தை மாத்துறது போல நாம் இதை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றணும். மனிதன் வாழ்க்கையில் நாம் பதிவாக்காமல் இருக்க முடியாது. பதிவானால்தான் அவன் தவறு செய்யறான் என்றோம், பதிவானால்தான் வேதனைப்படுறோம் என்றோம் இல்லைங்களா? இங்க பதிவால என்ன நம்ம நினைக்க முடியுமோ அந்த உணர்வு இது கவர்ந்து நுகரச்சு. அந்த உணர்வு உணர்ச்சியாக மாறும். அந்த உணர்ச்சிகள் எண்ணங்களா வரும். அந்த உணர்ச்சிக்கு ஒப்ப நம்ம அங்கங்களை இயக்குது. இப்ப நாம் எது இயக்குது? நம் உயிரோட வேலை. ஒரு பாத்திரத்தை வைக்கிறோம், அதுல கீழே நெருப்பு வைக்கிறோம், தண்ணி ஊத்துறோம். அதுல எந்த பொருளை சேர்க்கிறீங்களோ அந்த சுவைதான் மாறும். நம் உயிரோட வேலை அதுதான். இப்படி நாம் தெரிந்து கொண்டவன், அதாவது அறிவு கொண்ட மனிதர், தெரிந்து கொண்ட மனிதான் இருளை அகற்றினான். ஆக இந்த இருளின் தன்மை உயிர் என்ற நிலைகளில், ஆக இந்த நட்சத்திரங்கள் உணர்வால் தான் இந்த ஒன்றோடு ஒன்று மோதால் உயிரென்ற நிலை உருவானது என்று அகசியின் ஆரம்பத்தில் விஷயத்தை அடக்கு நிலை வந்து உணர்வு இயக்கம் மோதலால் ஏற்படும் தன்மையை முதல் அறிகிறான் அகசியன். ஏன்னா தாய் கருவிலே அவன் விளைந்த உணர்வுகள் பிறந்த பின் எனந்த தாய் பல விஷ ஜந்துகளிலிருந்து தான் தப்பிக்கும் உபாயத்தை கண்டு பலவிதமான பச்சளை மூலிகைகளை போலும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான மூலிகைகள் வரப்போகும்போது யானைக்கோ, பாம்புக்கோ, தேளுக்கோ, கொசுக்கோ இதே போல உணர்வு மனத்தை கண்ட பின் இப்ப நம்ம கொசு பற்றி வைக்கிறோம், அந்த வாசனை இருக்கிறது வருதோ, ஆனா அது சாவதில்லை. ஆனால் அது சாகும் நிலை வந்தால் இதே போல கொசு கடிச்சு நம்ம உடல்ல பல அணுக்கள் உண்டு. அந்த அணுக்கள் இருந்தால் இந்த விஷத்தின் தன்மை கொண்டு இது விஷத்தால் அது மழியும் போது விஷத்தின் தன்மை அணுவாமாறு குறைவை கொட்டினால் எப்படியோ அதே மாதிரி மாறும். இந்த இயக்கின் சில நியதிகள் எப்படி பார்த்தால் இதை மாற்றும். இதை வென்றவன் எதுவோ அதை எடுக்கணும். அதை எடுக்க தவறினால் இதெல்லாம் நமக்குள் சிறிது மாற்றம் தான்.
ஆகவே தாய் கருவில் இருக்கப்படும் போது அகசின் தாய் தந்தையர்கள் பலவிதமான பச்சளைகளை தான் குகை பக்கம் போட்டு அதைய சந்தர்ப்பம் மற்ற உயிரினங்களிலிருந்து மிருகங்களிலிருந்து தன்னை பாதுகாக்க அப்படி வைக்கின்றார்கள். ஆனாலும் இதை நுகர்ந்த மிருகங்கள் அதை பாதுகாப்பாக விலகி செல்லுது, மடிவதில்லை. அந்த விஷயத்தின் ஆற்றல் தங்கிடுச்சு. ஒரு பச்சளை கையில வச்சு தேலை மேல வச்சுங்க, அது பச்சளை கையில வச்சுங்க, தேய்க்க கூட வேண்டாம். கையில வச்சுக்கிட்டீங்கன்னா தேர்னு கையில விட்டு எனக்கு கொட்டவே கொட்டாது. அந்த விஷயத்துக்கு எது நிலை பால் அப்படியே சுருக்கிடும். இப்போ ஒரு பச்சளை வச்சுக்கிட்டு இந்த சுளுக்கு எறும்பு இருக்கு, கேண்டிடேட் நம்மளுக்கு கிடைக்காது. சுளுக்கு கடிச்சே விளையாண்டு இயங்கிடும், நம்மளுக்கு கிடைக்காது. தேலையும் கிடைக்காது. ஆனா இந்த சுளுக்கெரும்பு 100 எறும்பு கடிச்சதுன்னா மனிதனவே அவுட் பண்ணக்கூடிய நிலையும் இருக்கு. இந்த விஷயங்கள் பரவிடும். அப்போ விஷயத்தின் தன்மை நாம எண்ணும் போது மனிதன் நாம் அதற்கு தான் போறோம். இந்த இயற்கை நீர்கள் எத்தனை வகையான உணர்வுகள் நமக்கு மாறிக்கொண்டிருந்தாலும் அகசின் இத்தகைய விஷத்தன்மையிலிருந்து மீண்டும் அவங்களுடைய தாயாருக்கு பெற்றனால் அவன் கருவிலே அந்த இரத்தத்தின் வழி நுகரப்படும் போது அந்த கருவிலே பலவிதமான சக்திகள் பெறும். அப்ப அது பெற்ற பின் பிறந்த பின் அவன் விஷத்தின் ஆற்றலை தன் அருகிலே வராதபடி அதன் இயக்கத்தை உற்று நோக்கும் உணர்வும் அது அறியும் பருவம் வரும். இருந்தாலும் இந்த உயிரை போல உணவின் இயக்கங்கள் ஒரு அணுவுக்கும் எதிர்நிலையான அணுக்களுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ். ஒரு நட்சத்திரத்தினுடைய நிலைகள் கார்த்திகை நட்சத்திரம் என்றால் ரேவதி நட்சத்திரம் 2 மின் கதிர்களாக மாற்றப்படும் போது அக்கதிர்களாக மாறும். அது எதனுடன் மோதி அதை இணைதோ அதற்கு தக்க அந்த கல்லுகள் பாறைகள் வளர்ச்சி அதுவும் வளர்ச்சி அடையும். பெண்பால் என்ற நட்சத்திரத்தின் உணர்வு இல்லை என்றால் அந்த கல்கள் வளர்வதும் இல்லை. அது ரெண்டும் இணையில் இதனுடைய சக்தி குறைந்தால் ஆண்பால், ஆனால் பாறை வளராது. ஆனால் பெண்பால் நட்சத்திரத்தின் உணர்வு அதிகமானால் அந்த பாறைகள் வளரும். சில பாறைகள் பார்க்கலாம், சில மலைகள்ல இந்த உணர்வு கலந்த உணர்வுக்கொப்பதான் அந்த வளர்ச்சியும் தாழ்வும் பள்ளமும் இது வரும். இப்படி இந்த இயற்கை உண்மையின் உணர்வினை இவன் இளமை பருவத்திலேயே அவன் அறியும் ஆற்றல் வரும். இப்போ குழவி கொட்டிய பின் இந்த புழுவின் தன்மை குழவியா மாறிய பின் அந்த குழவி என்ன செய்ததோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு உமிழ்நீரை கொட்டுது, மண்ணை பிசையுது, அதை கூடு கட்டுது, புழுவை எடுக்குது, கொட்டுது, அது உணர்வின் தன்மை சேர்த்து மூடுது. அது உணர்வு வரையிலும் ஒரு 4 நாளைக்கு சேர்ந்து இறைச்சல் கொடுக்குது. பின்னாடி அது பக்கமே வருது, வேறொரு பக்கம் போய் கூடு கட்டுது. உணவு தேடுவதும் உணவு சாப்பிடுவதும் தன் இனத்தை பெருக்குவதும் அவருடைய நிலை. அதனால் இந்த உணர்வுகள் எப்படி விளையுதோ இந்த உணர்வு போலதான் நமது வாழ்க்கையில் அந்த விஷத்தின் தன்மையை அது நீக்கும் அந்த பருவம் பெற்ற பின் அந்த அகசியன் இயற்கையின் உண்மையை அறிகின்றான். ஏன்னா விஷத்தின் இயக்கம் வரும்போது இப்ப நம்ம சூரியனை பார்க்கிறோம், நம்ம கண்ணெல்லாம் கூசும். ஆனால் அதை எதிர்த்து அந்த விஷயத்தின் ஒளிக்கதிரில் தாக்குவதனால் நம்ம கண் கூசு. அதே மாதிரி 2 நட்சத்திரங்கள் மோதினால் அந்த உணர்வு ஒளிக்கட்டைகள் பார்க்கும்போது நம் கண் கூசு. ஆகவே இதுவே தனக்குள் எடுத்து பாதரசமாக்கி மோதப்படும் போது அது கண் கூசு. ஆனால் இதன் உணர்வுகள் கண் கூசினாலும் அந்த பாதரசத்தின் உணர்வுகள் நம் உடலுக்குள் ஊடுருவும் சக்தி கிடைக்கின்றது. ஆனால் பாதரசத்துக்குள் இன்று விஞ்ஞானத்தினால் கதிரியக்கப்பொருள்கள் அதோடு சேர்க்கப்படும் போது அத்தகைய நிலை பார்த்தால் இன்றைய சூழ்நிலையில் நம்ம கண் கெடும். இந்த உடலுக்குள் கதிரியக்கங்கள் அதிகமாக மாறும். சிந்திக்கும் தன்மையான உடல்ல பல பொறிகள் உண்டாகும். இப்ப சூரியனை நேர பார்த்தாங்கன்னா உடல்களில் அலர்ஜி என்ற போன்ற பலவிதமான நோய்கள் வரும். ஏனென்றால் இதை மாதிரி பல உண்மையின் உணர்வுகள் அது இயக்கத்தின் நிலைகளை அவன் அறிந்ததனால் அவன் தாவர இனங்களின் உணர்வை அறிகின்றான். அதை இயக்கத்தை அறியும் போது பச்சளையை அது சாப்பிடும் போது அந்த உடலே அந்த பச்சளை மனம்தான் வருகிறது என்று அறிகின்றான். எந்தெந்த பச்சளையை வெள்ளாடு சாப்பிடுதோ மான் சாப்பிடுதோ அதுக்கு தக்கவாறு அது உடல்ல இருந்து மனங்கள் வரும். ஆனால் அந்த மனங்கள் வரப்படும் போது அதை கொண்டு புசிக்கும் மிருகங்கள் சாப்பிடும் போது அதன் உணர்வின் தன்மை அது உடலுக்குள் சேரும். இந்த உணர்வுக்கொப்பை எது அதிகமாக நேசிச்சு சாப்பிட்டது புலியும் மானை அடிச்சு சாப்பிட்டோம்னா அந்த மானை தான் ஜாஸ்தி சாப்பிடும். ஆக ஒன்றை ருசித்தால் அந்த உணவின் தன்மை வந்தால் அந்த அணுக்கள் அது வளர்வதற்கு மானை.
ஆக மற்றொன்றதை தான் குறிவைத்த நிலைகள் இருந்தாலும் அதன் உணர்வை தேடியே போகும். இப்ப நாம் கேரளாவில் மொக்க அரிசி இருக்கு, அந்த அரிசியை சாப்பிட்டாங்கன்னு என்ன செய்யுது, அந்த மொக்க அரிசி தான் சாப்பிடுவாங்க. நாம அந்த மொக்க அரிசி நாம சாப்பிட்டான்னு இதை யார் சாப்பிடணும்னு சொல்றோம். இந்த நைஸ் அரிசி அவங்களை சாப்பிட சொன்னா இதே அரிசி தான், இதை யார் சாப்பிடணும்னு சொல்றாங்க. அதனால இதையெல்லாம் அந்த உணர்வு கொப்ப இந்த உயிரினங்கள் மற்றதை கொண்டு புசித்தாலும் எல்லாவற்றையும் தாராளமாக சாப்பிடுவதும் இல்லை. ஆகவே இதை போல அதன் உணர்வு கொப்பதான் இது இருந்தாலும் அதை மோந்து பார்த்துட்டு போயிடும். அதனை தான் பிடிக்கவில்லை என்றால் மற்றொன்று எதையும் குறிவைத்து தாக்கியதோ அதை சாப்பிடும். இதை போல இந்த இயற்கையின் நீதிகளுடைய நிலைகள்ல அந்த உணர்வு கொப்பதான் இந்த இயக்கத்தின் நிலைகளே மாறும். ஆகவே இதை அறிந்தான். இப்ப வெளிநாடுகளுடைய நிலைகளை போல நாம் பச்சையா காய்கறிகளை சாப்பிட ஆரம்பித்தோம்னா இன்னைக்கு நாம் மனிதனா இருக்கிறோம். இந்த உணர்வு அணுக்கள் எல்லாம் போகும். இந்த வெளிநாட்டின் ஈர்ப்புக்கு நாம் போய் சேருவோம். மானின் நிலைகளை நாம அது வேற எதையெல்லாம் சாப்பிடுதோ அதன் உணர்வு கொண்டு அந்த பச்சளையை சாப்பிட ஆரம்பிச்சா வேக வைக்காம சாப்பிட்டா அதை நிறைக்க போறோம். இப்ப குரங்கினங்கள் எடுத்துக்கொண்டா மனித இனமா இருக்கும். அது எந்தெந்த பச்சளைகள் அது உணவாக உட்கொள்ளுதோ அதன் மனம் வந்தால் அதன் ஈர்ப்புக்கு சென்றுவிடும். இன்று மனிதனை உருவாக்கிய பெண் நம்முடைய மாற்றங்கள் இப்படித்தான் இருக்கும் என்ற நிலைகளை அறிந்தவன் அதை வேக வைத்து அதை மறுபடியும் முளைக்காத நிலைகளை செய்து சாப்பிடும். அவனுடைய வளர்ச்சியிலே அகசியன் தன் வாழ்நாளிலே வேக வச்சுதான் சாப்பிடும். இப்ப இதே மாதிரி இதை வென்றவன் இந்த அகசியன் என்ற நிலைகள் வேக வைத்து அது சாப்பிட்டு அப்போ மற்ற இவன் இறந்தால் மறுபிறவிக்கு இந்த உணர்வின் தன்மை மற்ற உயிரினங்கள் ஈர்ப்புக்கு போக முடியாது. அதே சமயத்துல மற்ற மனிதனிலிருந்து வந்த விற்பான் உணவுக்காக மற்ற உயிரினங்களை கொண்டு சாப்பிடுவது மலைவாசிகளுக்கு சர்வசாதாரணம். அதையும் உணர்ந்து மற்ற உயிரினங்களை கொண்டு சாப்பிட்டோம் என்றால் அந்த உணர்வு கொண்டு நான் சென்றான் மீண்டும் பிறவிக்கு போறோம் என்று உணர்ந்தான். ஆகவே இதை வெல்லுவதற்கு என்ன செய்தான், 27 நட்சத்திரம் உணர்வு மோதப்படும் போது ஒளிக்கட்டையாக மாறி உணர்வின் அணுக்கள் மாறும். அப்ப அதை எடுத்தோம் என்றால் இதற்குள் வேக வைக்கிறதுன்னு காண்றான். இப்ப சொல்றது உங்களுக்குத்தான் இதான கருகி விடுது. ஒளிக்கட்டிற போது இதை எதை எடுத்து சாப்பிடுது, வெள்ளிக்கோள் எடுக்குது. வழியின் மின்னல் வர அதை எடுக்குது. இதுல மோதன உடனே விஷம் பிரிஞ்சே தீரும். நீங்க ஒரு விஷமான காய்கறியை வேக வச்சு பாருங்க, இந்த விஷம் பிரியும். அந்த விஷம் பிரிஞ்ச உடனே என்ன செய்யுது, இந்த காட்டில் உள்ள எந்த விஷத்தின் தன்மை தாக்கி இது பிரிச்சு தன்னோட வளர்த்துக்கணும். இந்த சூரியன் இந்த விஷத்தின் நிலைகள் எடுத்துருந்தா இதன் சத்தை பிரிச்சு இதோட இணைத்துக்குது. ஏன்னா இதெல்லாம் குருநாதர் காட்டுக்குள்ள கொண்டு காமிக்கிறார். உங்களுக்கு அனுபவத்தில் நான் சொல்றேன். இதெல்லாம் நீங்க பெறணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான். அதனால அதை மாற்றி அப்ப இதை கண்டு உணர்ந்த அவன் இதை வேக வச்சே சாப்பிட வேண்டும் என்று இருந்தான். அப்ப அந்த மாமிசங்களை நாம் வேக வைத்தாலும் அந்த உணர்வின் சாறு இப்ப நான் வேக வைத்தேன்னு வெளிப்பட்டப்ப சூரியன் கவருது. அப்போ அந்த சூரியன் எவ்வளவு கவருது, எந்தெந்த செடியின் சத்தை கவர்ந்து இந்த உடலானதோ அதே போல இது வெளிப்படும் போது அந்த சூரியன் எந்தெந்த செடியின் சத்தை எடுத்ததோ அதை இதை கவர நேர்ந்துடும். இப்போ உடலாகி உணவின் தன்மை இது கவரப்படும் போது பலவிதமான செடியின் தன்மை வரப்படும் போது இந்த வெள்ள குணங்கள் எப்படி இருக்குதோ இதை சேர்த்து ஒரு புது விதமான செடிகள் வரும். ஆக அதே போல இந்த புலிகள் எதிர்த்துக்கொண்ட உணர்வின் தன்மையும் இது உடலிருந்து வரக்கூடிய உணர்வும் சூரியன் எடுத்துக்கொள்ளும். ஆக இதை எதையெல்லாம் கொண்டதோ இதே போல மற்ற உயிரினங்கள் சத்து எது கவர்ந்து வச்சிருந்தா இதை சேர்த்து ஒரு விதமான உணர்வு எடுக்கும். அப்ப அந்த தாவர இனங்களின் சத்தும் இதை கொண்டு புசித்த உணர்வு ஒன்றாக்கப்படும் போது இது உணர்வுகள் ஒன்றோடு ஒன்று மோதி மீண்டும் தாவர இனங்களாக மாறும். அதான் ரத்தம் உரியக்கூடிய நிலைகளும் ஒன்று கொண்டு குசிக்கூடிய நிலையும் சாப்பிட்ட உடனே ஒன்றை கொல்லக்கூடிய நிலையும் இப்படி பலவிதமான தாவர இனங்கள் உருவாகும் என்பதை அகசியன் தெளிவாக கூறும். தான் தெரிந்து கொண்டு அதனால இத்தகைய விஷத்தன்மை வெல்வது எது அப்படின்னு இந்த நிலைகள் 27 நட்சத்திரங்களும் பிற மண்டலங்களிலிருந்து எடுக்கும். அதன் உணர்வுகள் பால்வழி மண்டலமா மாற்றும். ஒண்ணுக்கொன்னும் எதிர்நிலையா இருக்கு. அப்போ அது ஓடும்போது அது தூசி தேய்மான ஆறதான் செய்யும். நீங்க தங்கத்தை வைத்தாலும் காத்து உறாஞ்சிட்டே போனா தங்கம் தேங்கிதான் இருக்கு. ஒரு இரும்பின் தன்மை ஆனால் காத்தினுடைய வேகம் அதிகமானால் இதாது.
இதை கண்டுதான் விஞ்ஞானி என்ன செய்தார். இப்ப உலோகங்களே இன்னைக்கு தங்கத்தை மிஷின் அழுத்தத்தால் அது அழுத்தப்படும் போது மிக நைஸான நிலை இந்த பெயிண்ட்டுக்கு வண்ணங்கள் கொடுக்கறதுக்கு வளையலுக்கு இதையெல்லாம் சேர்த்து அதெல்லாம் மாற்றி அதுக்குண்டான ஆசிட்டை சேர்த்து அதை என்ன செய்யறான், தங்கம் எல்லாம் பூசுறான். இது வந்து இந்த கண்ணாடி வளையலுக்கெல்லாம் இந்த மாதிரி பூசுறாங்க. இதே மாதிரி அழுத்தத்தின் தன்மை வரப்படும் போது அலுமினியத்தை என்ன செய்யறாங்க, இதே மாதிரி அழுத்தமா பவுடர் ஆக்குறாங்க. இப்ப முந்தி கருப்பா தான் வரும், கறிக்கட்டைகளை சேர்த்து கொடுப்பாங்க. இப்ப என்ன செய்து விஞ்ஞான அறிவு வந்த பின் அலுமினியத்துல கொண்டாடுறாங்க. அதை அழுத்தமாகி தூசியா மாத்திர ரொம்ப நைசா இருக்கும். அதோட மற்ற கந்தகத்தூளும் மற்றதோடு சேர்த்து வீரிய உணர்வை சேர்த்து எதிர்நிலையான நெகட்டிவ் பாசிட்டிவ்னு வெடிக்கும் சக்தி கொண்டாடுறோம். நீ பார்க்கலாம், முந்தைய காலத்துல நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பார்த்தா கருப்பாதான் இருக்குமா இந்த தட்டினா, இப்ப விளைவிலேன்னு வரும். ஏன்னா விஞ்ஞான அறிவு வளர்ந்த பின் இதனுடைய அழுத்தமும் வெடிப்பு சத்தும் அதிகமாகும். முந்தி அது அந்த மாதிரி முந்தி நாம் என்ன செய்வோம், குழா வச்சிருப்போம். ஏன்னா இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். அந்த குழாயில கந்தகத்தை எடுத்து வச்சு ஒரு கம்பியை வச்சு லேசா மரத்தை தட்டினா அடிச்சு வெடிக்கும். இதே போல கந்தகத்தின் அழுத்தம் உஷ்ணத்தை உண்டாக்கக்கூடிய நிலை. கந்தக பாறைகள் எங்க இருக்குதோ அந்த பக்கம் எல்லாம் பார்த்தோம்னா தண்ணியுடைய நிலை வருது அப்படின்னா நெகட்டிவ் பாசிட்டிவ். மற்ற நிலை வரும்போது அங்கே சுடுதண்ணி வரும். ஏன்னா இதெல்லாம் சுடுதண்ணி வரும்போது அதை நாங்கள் முதல்ல பார்க்கறதுக்கு கணேசபுரி, இவர் நம்ம பேர் வர மாட்டேங்குது, கணேசபுரின்னு சொல்லிட்டு பம்பாயில் இருக்குது நித்யானந்த சுவாமிகள், அங்கே சவாரியா இருக்காங்கன்னு அவர் குகை அங்கங்க எல்லாம் இருந்தாலும் அந்த குகைக்குள்ளெல்லாம் உட்கார்ந்து பார்த்து என்ன செய்தார், புலி கிளி வராதபடி படுத்து உள்ளுக்கு போறது, அப்புறம் கல்லை போட்டு மறைச்சிக்கிறது, அங்க உட்கார்ந்து ஏன் பண்றது. இப்போ அதுக்குள்ள எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்போ இங்க வந்து சுடுதண்ணி கிணறு வருதுன்னா வயல்ல இந்த பக்கம் தண்ணி வருது, இந்த பக்கம் ஒரு பாறையில வருது. அப்ப அந்த பாறையில வரக்கூடிய இடங்கள்ல அந்த கந்தக படிவம் எங்க இருக்குதோ அது வர்ற பக்கம் கந்தக படிவத்தின் அழுத்தம் அதிகமா இல்லை, அந்த இடத்துல ஜூடு அதிகமா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் சுற்றுப்பயணத்துல குருநாதர் என்ன வலுக்கட்டாயமா போச்சோன்னார். எப்படி அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்குறாரு, வீட்லயும் ஏத்துக்கிற நிலையில பாக்குறவங்களே என்னை வெறுக்கிற நிலையை உண்டாக்கி நம்மளை விரட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறார். போற பக்கம் இது என்ன ஆசையை விட்டு இதை பெருக்கலாம், இதை அப்படியே தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு இந்த எண்ணம் வரும். இப்படி எண்ணங்கள் எண்ணிதான் என்னை துரத்தி விட்டுக்கிட்டு இருந்தார். பின்ன யாரு கூட போங்க, ஒருத்தர் கூட போகும். இப்படிதானே எல்லாத்தையும் என்னன்னு வேற மலை மேல ஊத்து வருதுன்னு சொல்லி அங்க போனேன். அங்க போயிட்டு கீழே இறங்கணும்னா ஒரு பெரிய சூறாவளி வந்து அதுல நாராயண சாமி ரூபா அனுப்பிச்சு வச்சிருந்தாரு பம்பாய்க்கு. அந்த ரூபாய் அனுப்பிச்சு வச்சிருந்த உடனே அதை வச்சுட்டு என்ன செய்யணும்னா கொடை வாங்கினேன். கொடை வாங்கி லேசத்தோடு வந்து ஏதாவது பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஆசை. நாங்க மலை மேல ஏறிட்டு இங்க வந்தோம். கீழே இறங்கும்போது ஒரு காத்து புயல் வந்தது. கொடைக்கான கம்பிதான் இருக்கு, கொடைக்கான கம்பிதான் இருக்கு. கம்பிதான் இருந்தாலும் பரவாயில்ல, அது அடிக்கிற அடிக்கல மரங்கள்லாம் சட 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 தாவுகள்லாம் ஒடுங்கி ஓடணும். ஓடின உடனே மரத்துக்கு பக்கம் போனா ஆபத்து இருக்குது. இப்ப மரம் காத்து எப்படி அடிக்கணும் அந்த இடத்துல சிந்தனை. இந்த கூந்த பணம் ஒண்ணு இருந்தது, அதுல ஜாஸ்தி அதை கீழே அந்து ஒழுகாது. அது என்ன பறந்துகிட்டே இருக்கும்போது அந்த நார்படி அதிகமா இருக்கும். ஓடி இப்ப என்ன செய்யிட்டாங்கன்னா என்னையும் தூக்குதுங்க. அவ்வளவு புயல் தூக்கி வந்த உடனே அந்த கூந்த பனையில வந்து காத்தடிக்கிறதுக்கு நேரம் இப்படி இந்த சாஞ்சேன்னா நம்மளை அமைச்சு போடும். இருந்தாலும் இது சாஞ்சாலும் கூட நாம அப்படி சாயக்கூடிய பக்குவம் இல்லை. சாஞ்சாலும் நாம அப்படி பார்த்துக்கலாம், நம்ம மேல ஒழுகாது. இத்தனை சிந்தனையோட இந்த மாதிரி அந்த இடத்துல உணர்ச்சி ஊற்றுறது நான் அல்ல, குருநாதர் குரு வழிகள் இதை இருக்கும். அப்ப இது பண்ண உடனே பார்த்தா அந்த மரம் ஒடுங்கி வந்து இதுல கூந்த பண்ணையில அடிச்சு அங்க அடுக்குதுங்க வரிசையில. ஆனா கூந்த பண்ணையில இருக்கிற அந்த ஓலைகள் உழுகலை, அப்படி இருந்தாங்க. இது அடிக்க வர்றது அது 2-3 அடிச்சு அடிச்சு சுத்தணும். நான் இந்த பக்கம் இருக்கிறேன். அடிமரம் நல்லா வலுவானது, மேல ஒல்லியா இருக்கு. இந்த அடிமரத்து பேசாம உட்காந்துட்டு ஈஸ்வரா குருதேவா ஈஸ்வரா குருதேவான்ட்டு இது பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா அடி ஒண்ணும் விழுகலை. ஆனா குழந்தை கம்பிதான் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி அனுபவ இந்த புயலின் நிலைகள் ஆனாலும் இந்த உணர்வுகள் மரங்கள் வெடிச்சு போகுது. ஆனா குரு என்ன செய்யறாரு, இந்த இடத்துல சிந்திக்க செய்யறார்.
இது எதுக்குன்னு சொல்லி சொன்னா நம்ம குருநாதர். ஆனா அந்த துரு நட்சத்திரத்தை உணர்வு எடுத்துக்கிறார். அதன் வழியில என்ன செய்யறோம், நாம் அதோட இணைஞ்சு குரு வழியில் இணைகிறோம். நம்மளை இப்படியெல்லாம் அனுபவம் பெற செய்தார். கண்ட அனுபவத்தை இங்க விளைய வச்சிருக்கு. இது விட்டா அடுத்தவங்ககிட்ட மழைக்க வைக்கிறேன். இதை எடுத்து நீங்க வளரக்கூடிய பக்குவங்கள் ஒவ்வொரு நேரத்துல உங்களுக்குள்ள இந்த விளையணுங்கிறதுக்காக இதை சொல்றேன். எனது பசங்கள் எழுதி முடியாது, வாக்கால கொடுக்கணும். ஏற்கனவே கொடுத்து வாக்கு கொடுத்தவங்க எத்தனை பேர் வளர்றாங்கன்னா எல்லாம் வருவாங்க. சாமிகிட்ட எதிர்பார்த்த நிலை வரல அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்வாங்க, என்ன தண்ணி இன்னொரு சாமியாரை பார்க்குறாங்க, எல்லாம் மந்திரத்தை வச்சு பம்பை கொடுக்குறாங்க போயிடும். இப்படி இங்க ஜோசியத்தை சொல்றாங்கன்னு இப்படி போவாங்க. ஆக கேட்ட நிலையில என்ன செய்யுது, உறுதிப்படுத்த உணர்வு இங்க இல்லாத போயிடும் இதுவரையிலும். ஏன்னா இதுவரையிலும் ஏன் இது செய்யலை நீங்க கூட கேட்கலாம். ஆக உறுதியில் இது தேர்ந்தெடுத்து சல்லடை போட்டு சலிச்சு இருக்கிறதான் போகிறோம். உறுதி கொண்டு நம்முடைய நிலைகளை எப்படி வாழ்க்கை நடத்தும், இந்த வாழ்க்கைக்கு பின் நாம் பிறவில்லா நிலை அடைவது அப்படி இந்த சிந்தனை தூண்டும் உணர்வு வர்றவங்க தான் இங்க நிற்கும் சொல்றத. அதனால இந்த பரீட்சையை உறுதிக்க வேண்டியதான். இது உங்ககிட்ட கொஞ்சம் ஒவ்வொரு உணர்வு கொண்டாடும். காரணம் ஏன்னா இது கோடிக்கரை. இது கோடிக்கரை தனுஷ்கோடியில் என்ன செய்யறோம், உலகம் முழுதும் சுற்றி வர்றாங்க. இப்ப நம்ம கோடிக்கரையில் இருக்கிறோம். ராமன் என்ன செய்யறான், நேரம் ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனதெல்லாம் கூட்டுறான். அது சிவலிங்கம் தோண்டாச்சு, பூஜைக்கு ஆரம்பிக்கிறான். அப்படின்னு என்னாச்சு, இந்த உடல்ல ஒவ்வொரு நிமிஷமும் தனுசு கோடி. நாம் ஒவ்வொரு நிமிஷத்திலும் தீமை என்ற உணர்வு வரப்போகும்போது தீமை என்ற உணர்வை மாற்றி அந்த உணர்வின் தன்மை அந்த அருள் உணர்வை எடுத்து ஒவ்வொன்றையும் மாற்றி இந்த உணர்வின் தன்மை சேர்த்துக்கிட்டே வரணும். இது தனுசு கோடி. ஆக இது என்ன செய்யறோம், கோடிக்கரையிலிருந்து கடைசி நிமிஷத்துல என்ன செய்யறோம், நாம அன்னைக்கு ஒரு நாள்ல செய்ய முடியாது. அதனால ஒவ்வொன்றும் நாம வருது. இப்ப சங்கடப்படுறாங்க, செழிப்படுறாங்கன்னா உங்ககிட்ட சொன்னா அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு பதிவு செய்யும். இது வேக வச்சவன் யாரு, அகசி. உணர்வின் தன்மை திருமணம் ஆகுது. தான் பெற்ற உண்மையின் சக்தியை தன் மனைவிக்கு சொல்றான். மனைவி என் கணவன் சொன்னதை ஏற்றுக்கொள்ளும். ஏற்றுக்கொண்ட உணர்வு மனைவி கணவன் உயர வேண்டும் என்று கணவன் சொன்ன வழியே துருவ நட்சத்திரத்தை எடுக்கும். அதனோடு அவர் பெற வேண்டும், அருளை பெற வேண்டும், இருளை நீக்கம் அந்த சக்தி பெற வேண்டும் என்று மனைவியும் கணவன் இருக்கிறாங்க. இப்படித்தான் அவங்க வாழ்க்கையில அகசியன் காட்டு விலங்குடன் விலங்குகளாக வாழ்ந்தாலும் அவன் மிருகங்களை உணவுலந்து அதாவது தாவர இனங்களே வேக வச்சு சாப்பிட்டாதான் அவனுடைய இயற்கை நிலைகள் மாறும். அதே சமயத்துல உயிரினங்களை வேக வச்சு சாப்பிட்டாலும் அந்த உணர்ச்சி உணர்வுகள் திரும்ப வரும். ஆகவே அந்த மனத்தின் சுவை கொண்டுதான் நம்மளுக்கு இங்க வரும். ஆகவே அது கொண்டு போயிட்டு அதுக்கு மசாலா போட்டு நம்ம சுவையாக சாப்பிடும் நினைவுதான் வரும். ஆகவே அதன் உணர்வு நினைவு வரும். இதை சாப்பிட்டு ருசியா சாப்பிட்டாலும் அந்த ருசிக்கு எதெல்லாம் போட்டு ருசியா சாப்பிட்றோமோ நாட்டத்தை போக்க இருந்தாலும் அந்த எண்ணம் என்ன செய்யும், எதை கொண்டுவோமோ அதன் உணர்வு நினைவு வரும். அதனால இந்த உணர்வுகள் என்ன செய்யும், நம்மை அங்கே அழைத்துதான் செல்லும் என்பதற்காக மற்ற வேட்டையாடி கொல்லும் நிலையும் தான் மாற்றி அமைத்தான் அகசியன். என்ன ராமாயணத்துல பார்க்கலாம், அகசியனுக்கு வாதாபி என்ற நிலையும் 2 அரக்கர்கள் வந்து மற்றவர்கள் கொண்டு புசித்து அவர்களுக்கு பழக்கம். அப்ப அந்த வாதாபி என்ற அகசியரை பார்த்த உடனே, நீங்க எங்க விருந்தாளி வரப்போகும்போது மற்ற உயிரினங்களை நாம் வந்து ஆடை வெட்டி சமைச்சு கொடுக்குறோம், நீ சாப்பிடணுங்க. நான் மாடு இதெல்லாம் சாப்பிட்றதில்லை அப்படிங்கிறாரு. ஆனா அப்படின்னு சொல்ல போகும்போது இதுல என்ன ஆகுது, இந்த அகசியன் சாப்பிடுவதில்லை. அதனால நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும்னு சொல்றாங்க. அந்த சாப்பிட்டுதான் ஆகணும்னு சொல்லும்போது என்ன செய்யறாரு, இந்த சாப்பிடணும்னு ஆசை ஊட்டின உடனே சரி நீங்க ரொம்ப கட்டாயப்படுத்துறாருன்னு அதை சாப்பிடுறாரு. அப்ப அந்த வாதாபி என்ன செய்யறான், ஆடா மாறுகிறான். அதை அரைச்சு சமைச்சு இங்க கொடுக்குறான். கொடுத்தன்னு வாடா வாரவே உடலை விழுந்து வந்துடுறான். இது இந்த நிலை அது வரப்போட போகும்போது இவன் தெரிஞ்சே தான் அகசியர் சரிங்கிறது சாப்பிடுறாரு. ஒரு வாதாபி அப்படின்னு சொன்ன உடனே அப்பலேயே ஜீர்ணிச்சு போனாங்க. அப்ப சொன்ன உடனே என்ன செய்யறாரு அந்த அரக்கன், உன்னை இப்பயே கொண்டு சாப்பிடணும். அப்ப நாம என்ன செய்யறாரு அகசியன் அவன் பார்வையால் எடுத்துக்கொண்ட பின் அவன் உணர்வின் அலைகளை போசிக்கிறார். இது அகசியன் சரித்திரம். இந்த அகசியனை பற்றி இருப்பது ராமாயணமோ மகாபாரதமோ இதுல எல்லாம் புலேஸ்வரர்கள் சொல்ற காட்டுவாசிகளாக இருந்தால் உண்மை உணர்ந்தவன்.
புலசிர் என்று பெயரை வைத்து மாற்றிவிட்டு உண்மையின் இயக்கங்களை நாம் மறைத்துவிட்டு உணர்வின் தன்மையை மாற்றிவிட்டார்கள். அசுவமேதையாக நடத்தும்போது என்ன செய்யறாங்க? மாம்சங்களை தான் போடுறாங்க. அதே சார் ராமன் காட்டுக்குள்ள போகும்போது என்ன செய்யறாரு? மாம்சங்களை தான் விருந்தா வச்சு சாப்பிடுறாங்க இல்லைங்களா? அவர் சாந்தமா இருக்க உயிர், ஆனா அந்த மற்ற உயிர்களை கொல்ல மாட்டான்னு சொல்றாங்க. இது இணைத்து கொண்டது யாரு? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அகசன் வழியினுடைய உணர்வுகளும் உணர்வு நுகர்ந்த உணர்வு எண்ணங்களா வருது. அந்த உணர்வு உணர்ச்சியில் எப்படி எடுக்கு, உணர்வால் உடல்கள் எப்படி ஆகணும் காட்டியது அகசியம் தான். இப்ப சொல்றவங்களுக்கு அர்த்தமாதான் நல்லா தெரிஞ்சு பாருங்க. ராமன் மாம்சத்தை சாப்பிட்டாங்க. அப்போ இதை யார் எடுத்துக்கொண்டது? ஆக இயற்கையின் உண்மையின் மாற்றத்தை இவன் அரசியல் ரீதிக்கு மாற்றுகின்றான். அரசனை வாழ வைக்கிறதுக்கும் அரசன் வழியிலே மக்களுக்கு அவன் போதித்தும் அவன் கீழ் அடிமைப்படுத்தி அவன் கீழ் வருவதற்கும் தான் அசுவமேத யாகம் என்ற நிலைகளில் மந்திரங்களை சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று செய்வதும் ஒன்றுடன் ஒன்று கலக்கச் செய்வதும் சோமபான் என்ற மதுவை கொடுப்பதும் மது கலந்த உணர்வு ஒன்றாக்குவதும் மதுவின் இணைப்பில் கொண்டுதான் சில இணைப்புகளை செய்கிறார். இப்படி சேர்க்கப்பட்டு இந்த உணர்வின் தன்மை வந்த பின் நாம் நோயாளியின் உணர்வு நாம் நுகர்ந்த பின் நோயாளி இறந்தால் அவன் நம்ம உடல்ல வந்தான். இதே போலதான் உணர்வின் தன்மை சோமபானம் என்ற உணர்வு வைத்து அதே சோமபானம் என்ற புகை மூட்டி இந்த உணர்வின் மந்தர் ஒளி எதை பதித்திருக்கானோ இசைகளில் எதை இசைத்தானோ அந்த இசையின் தன்மை வரப்படும்போது எந்த உடல்ல பதிந்ததோ அந்த உடல்ல வளர்ந்த உணர்வுகளை கவர்ந்து இப்படிதான் பில்லி சூன்யம் ஏவல் என்றும் அடுத்த நாட்டை பரிவாக்குவதும் ஒவ்வொரு குணங்களுக்கும் கடவுள் என்ற நிலையை தெரிவிப்பதும் தெய்வம் என்ற நிலையை உருவாக்குவதும் தெய்வத்தின் நிலை என்ற இவன் சொல்லி இன்னென்ன செய்யும் என்று அதற்குண்டான பதார்த்தங்களை கொடுப்பதும் இதைத்தான் யாகத்தில் போட்டு காளி மாறி சாமுண்டீஸ்வரி என்ற நிலையும் உணவின் பதார்த்தங்களை மாற்றி மந்திர ஒளிகளை மாற்றி இசையின் தன்மை கூட்டி இதன் வழியில் தான் இந்த அரச நீதிகளில் நாம் வளர்ந்து வந்துள்ளோம். நம்ம மதம் மட்டுமல்ல, உலகில் உள்ள மதங்கள் அனைத்தும் இவ்வாறு. ஆகவே இந்த உடலின் இச்சைக்குத்தான் மாற்றிக் கொண்டதுமே தவிர இந்த உயிரின் இச்சை நாம யாருக்கும் வரவில்லை. உயிரால் நம்ம வளர்க்கப்பட்டது என்ற நிலையில் இன்று முழுமை அடைந்து அகசின் தன் உணர்வின் தன்மை மாற்றி உண்மையின் இயக்கம் சொன்ன இந்த உணர்வுகள் இன்று யார் கையில் இல்லை. அதனால்தான் விநாயகர் சதுர்த்தி என்று இங்கு கூறப்பட்டு விநாயகர் சதுர்த்தி எதுக்காக வேண்டி நாம் பிறருடைய வேதனை உணர்வை நுகர்ந்தால் வினையாகின்றது. அந்த வேதனையின் உணர்வு நமக்குள் அது சதுர்த்தி நிறுத்துதல் வேண்டும். நிறுத்தல் வேண்டும் என்றால் இந்த விஷயத்தை நீக்கியவன் அகசியன் துருவனாகி துருவ நட்சத்திரமான அதிலிருந்து வருவதை சூரியன் கவரும். அந்த கவர்ந்த உணர்வை எடுத்தது. ஆக ஒருத்தர் திட்டியதை நீங்கள் பரிசீது மீண்டும் எண்ணும்போது இந்த காற்றில் உள்ள உணர்வினை அவனின்று வெளிப்பட்ட என்னை நுகர்ந்து அதே உணர்ச்சி இயக்குகின்றது. அதே போல உங்களின் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை குரு வழியில் ஏனென்றால் அவர் வழியில் தான் நாம் செல்லுகின்றோம். இப்ப நீங்க ஆயுள்கால மெம்பரா சேர்றீங்கன்னா நமது ஆயுள் எதில் இருக்க வேண்டும். ஆக முழுமையான நிலைகள் அடைந்தது துருவ நட்சத்திரம். அந்த ஆயுள்கால மெம்பரா நாம் சேரும். அந்த மெம்பரா சேரக்கூடிய நிலையில் நாம் எப்படி இருக்கணும்? அது ஆயுள் அது என்று மொழியின் நிலையை பெற்றவர். நாம் ஆயுள்கால மெம்பரா என்னை இப்படி திட்டினாங்க, என்னை இப்படி சொன்னா இந்த ஆயுள் என்ன செய்யும் இங்க மாற்றம். நான் நல்லதே செய்தது எனக்கு இப்படி தொல்லை விடுகிறாருன்னா இதே உணர்வு எடுத்து அந்த ஆயுள்கால மெம்பர் ஏதா இருக்கும். எதை எண்ணும் போது இங்கே எடுத்துட்டு ஆகவே நாம் எதை மாற்ற வேண்டும்னா நமது குரு வழியில் ஆக அகசியன் துருவனாகி துரு மகிழ்ச்சியாகி துரு நட்சத்திரமானது அவன் வழியில் நாம் பின்பற்றுவதுதான் இப்ப கணவன் மனைவியும் பெண்கள் இணைந்து வாழ வேண்டும். ஆக சக்திதான் சிவமாகின்றது.